ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி வச்சு ஃபிர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு கவுனி அரிசி 1/2 கப் போல் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊறினா தான் குக் பண்ண ரெடி ஆகும். ஊற வச்ச அரிசியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அரிசிக்கு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை வேக வச்சாச்சு. இன்னொரு பவுலில் 1/2 கப் போல் உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். அதையும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த கோதுமை ரவாவையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கோதுமை நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே வேக வச்சுருந்த கருப்பு கவுனி அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். காடமம் பவுடர் 1 டீஸ்பூன், சுகர் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க வேணாம் அப்படின்னா 1 கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 2 கப்பு போல் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதெல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆன பிறகு தான் இதை நான் அடுப்புலேயே ஏற்றிருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணணும், இல்லாக்கிட்டே அடிப்பிடிச்சிரும். இதை நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு கொண்டு வரணும். இடையில இதை கிண்டி விட்டுக்கணும், இல்லாக்காட்டி கீழே அடிப்பிடிச்சிரும். கண்டென்ஸ்டு மில்க், பால் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா பாயில் ஆன பிறகு ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் போல் நெய் ஆட் பண்ணி, நெய் நல்லா சூடான பிறகு இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன், முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், சாரை பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நட்ஸோட அளவும் உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு நட்ஸ் நிறையா வேணும்னா நிறையா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதோட ஃபிர்னியில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஆற விட்டுருங்க. இது நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more recipes, please do subscribe to Asees Copper Kitchen. Like, share and comment below.